பெரியாரை வந்து நீங்க உடைக்கிறதுக்கு கடப்பாறையை தூக்கிட்டு வரேன்றீங்க. அவர் கேட்கிறாப்ல ஈவேராவை திராவிட பிராமண கடப்பாறை கொண்டு உடைப்பன்னு சொல்றாரு. அன்னைக்கு பெரியார புகழ்ந்தாங்க, இன்னைக்கு பெரியார இகழ்ந்தாங்க. யாரு இவரு? யாரு? இந்த யோக்கிய வர சொம்பெடுத்து உள்ள வைம்பம்ல. எப்படி ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து பெரியார மாறினாரு? அந்த போர்வை உங்களுக்கு ஏன் தேவைப்படுச்சு? சமூகத்துக்கு உழைச்சாரு ஆயிட்டாரு. சமூகத்துக்கு உழைச்சி பெரியார் ஆயிட்டாரு ஈவேரா. அம்பேத்கர் தான் இருக்காரு. சுவாமி விவேகானந்தர், இவங்கெல்லாம் எல்லாம் அவங்களாம் இருக்கும்போது தட்சணாமூர்த்தி கருணாநிதியா மாறாரு, கருணாநிதி கலைஞரா மாறாரு, இங்க வந்து ராமசாமி பெரியார மாறாரு. அப்ப உங்க ரெண்டு பேருக்கு என்ன தேவை? ராமசாமி மட்டும் எப்படி பெரியார் ஆனதும் போன மாசம் தான் கேட்டாப்ல. ராமசாமி எப்படி பெரியார் ஆனாரும் போன மாசம் கேட்டு இவரு கட்சி கரவேட்டினுடைய நிறத்தை மாத்திக்கிறதுக்காக ஆள் மாறலாம். நாங்கள் மாறல. ஆமா, நாங்கள் பெரியாரை கொண்டாடினோம், பெரியாரை புகழ்ந்தோம், பெரியாரை பெருமையாக பேசினோம், பெரியாரை படிக்கிறதுக்கு முன்னாடி பேசணும், பெரியாரை மறு வாசிக்கு உட்படுத்தினோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று எங்கள் பாட்டன் வள்ளுவன் சொன்னது போல பெரியாரை மறு வாசிப்புக்கு உட்படுத்தினோம்.